வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. சங்கீதம் 18:20. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரிகட்டினார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை தியானிக்கிறோம். சங்கீதம் 24:4 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய நீதிக்கு தக்கதாக அவர் நமக்கு பதிலளிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் எத்தனையோ நபர்கள் தங்களுடைய வாழ்விலே நீதியாய் நடக்காமல், உண்மையாய் இல்லாமல், தங்களுடைய மனம் போன போக்கிலே போய்கொண்டு தங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்பின காரியங்களை செய்து அவர்கள் தேவனையே குறை கூறுகிற ஒரு நபர்களாக மாறி போகிறார்கள். இங்கே சங்கீதக்காரன் தாவீது அவன் சொல்லுகிறான், கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். அப்படி என்றால் இங்கே ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனை சத்துருக்கள் நமக்கு எதிராக எழும்பி வந்தாலும் நம்முடைய நீதி, அதாவது நம்முடைய உண்மை, நம்முடைய நடைமுறை, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய உண்மைத்துவம், இது கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே தேவன் நமக்கு நீதியாய் எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது பகுதி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக, என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரிகட்டினார். இதை பல விதங்களிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். கைகளின் சுத்தம் என்று சொன்னால் நாம் பொய்யான காரியங்களுக்கு நாம் கையெழுத்திடாமல், அல்லது பொய்யான கணக்குகளை நாம் காட்டாதபடிக்கு நம்முடைய கைகளை சுத்தமாக நாம் காத்துக்கொள்வது என்பதை இது சுட்டி காண்பிக்கிறது. இந்த நாளிலே நம்முடைய நீதி, நம்முடைய கைகளின் சுத்தம், இது தேவனுக்கு பிரியமாக மாத்திரம் இருந்தால் தேவன் நமக்கு பதிலை கொடுப்பாராம். நம்முடைய சுத்தத்திற்கு தக்கதாக அவர் நமக்கு சரி கட்டுவாராம். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் நீதிமானுடைய வாழ்விலே தேவன் எல்லா காரியங்களையும் அவர் நேர்த்தியாய், ஒழுங்கும் கிரமமாய் அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு மாத்திரம் நீங்கள் நீதியாய், உண்மையாய், சுத்தமாய் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களை பார்க்கிறவர்களும், உங்களிடத்தில் பழகுகிறவர்களும், உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களும், பின்பற்றுகிறவர்களும், அவர்களும் தேவனண்டை திரும்புகிறதற்கு, தேவனை தேடுவதற்கு அது உங்கள் மூலியமாய் அது ஒரு வாய்ப்பாக காணப்படும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படி கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரிகட்டினார் என்று இந்த வாக்கியத்தின்படி நம்முடைய வாழ்விலே தேவனுக்கு பிரியமாய் என்றும் நடப்போம். அவருடைய நீதி, நம்மிடத்தில் பழகுகிறவர்கள், நம்மிடத்தில் செயல்பட்ட சில காரியங்கள் அது அநீதியாக இருந்தாலும் தேவன் நம்முடைய நீதிக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.